الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره وقال الله تبارك وتعالى هل أتاك حديث ضيف إبراهيم المكرمين إذ دخلوا عليه فقالوا سلاما قال سلام قوم منكرون فراغ إلى أهله فجاء بعجل صغير فقربه إليهم فقال ألا تأكلون وأوجس منهم خيفة قالوا لا تخف فبشروه بغلام حليم صدق الله العلي العظيم عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وآله وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أخرجه الترمذي وقال عليه الصلاة والسلام أيضا آمنت بالله ثم استقم صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சி முழுநாட்டை படைத்து பாதுகாத்து பரிபாலித்து கடைசி நாள் வரை தனது ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்து தனிமையாக ஆடக்கூடிய தனிச்சவராகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு சொந்தமாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் இருளக வெற்றிக்காக இரவு பகலும் பாடுபட்ட கடைசி ரசூலாகிய உயிரிலும் மேலான ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த மனைவிமார்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் உட்பட கயாமத் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று கூறி கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்நாளில் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழும்படியும் அவனால் ஏற்பட்ட விடயங்களில் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்கிற சூழல் இவ்வுலகத்தின் எல்லா காரியங்களின் முடிவில்லாத வாழ்க்கையின் துவக்கமும் நிரந்தரமான நிம்மதியை அமைதியை தர வேண்டும் என்பதற்காக எந்தெந்த விடயங்கள் எல்லாம் வேண்டாம் என்று தடை செய்யப்பட்டிருக்கிறோம் அனைத்து விளக்கங்களை விட்டு முற்றுமுழுதாக விலகி தவிர்த்து வாழ்நாளை அமைத்துக் கொள்ளும்படி முதற்கன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வஸியத்தும் செய்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இந்த பூமிக்கு மேலால் ஒரு குறுகிய கால அவகாசத்தை தந்து அல்லாஹ் நம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முடிவில்லாத ஒரு மிக பிரமாண்டமான ஒரு வாழ்க்கையை தயாரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப நிலை
நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையை பார்த்து குர்ஆன் ஒரு நாளும் வாழ்க்கை என்று சொல்லவில்லை. இந்த உலகத்துடைய எந்த ஒரு காரியத்தையும் பார்த்து குர்ஆன் ஒரு நாளும் வெற்றி என்று சொல்லல. வாழ்க்கை அது ஆகிராதா. குர்ஆனில் அல்லாஹ் பல் தஸ்பிரூன அல்-ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அபகா. துனியாவை உங்களோட வாழ்க்கையை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, ஆனால் வாழ்க்கை ஆகிரத்துல தான். நிலையான வாழ்க்கை அங்கத்தான் இருக்குது. அதுதான் உங்களுக்கு நிரந்தரமானது. ஒரு நாளும் நீங்க அங்கிருந்து வெளியில வர மாட்டீங்க. அது உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் தான் அல்லாஹ் இந்த பூமிக்கு மேல தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுருக்கமான கருத்து என்னென்றா, பூமிக்கு மேல யாரும் வந்தது வாழ அல்ல மரணிக்க. பூமிக்கு மேல வந்தது வாழ்றதுக்கு இல்ல மரணிக்க. ஏன் மரணிக்க போகிறோம்? எல்லாத்தையும் முடிச்சுட்டு மண்ணோட மண்ணா கரைஞ்சு போறதுக்கு அல்ல மரணிக்க போறோம். மரணிக்க போறோம் வாழ ஆரம்பிக்க. நாங்க எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறோம், வாழ்க்கை முடிஞ்சு மௌத்துக்கு முன்னால செய்யறதெல்லாம் செஞ்சு கொள்ளணும், மௌத்துக்கு முன்னால அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சு கொள்ளணும், மௌத்தோட முடிஞ்சு மண்ணோட மண்ணா கரைஞ்சிருவோம். இல்ல, மௌத்தோட தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. மௌத்த வாழ்றோம், உலகத்துல வாழவும் மௌத்தாக வந்திருக்கிறோம், வாழ வரல. மௌத்தாக போறோம், வாழ ஆரம்பிக்க. மௌத்து தான் வாழ்க்கையுடைய ஆரம்பம். குர்ஆன் எல்லாம் தெளிவா சொல்லிட்டான். சும்மா இன்னக்கும் பஅத ذلك லமையிதூன் சும்மா இன்னக்கும் யௌமல் கியாமத்தி துபஅஸூன். உலகத்தில் அல்லாஹ் மனிதனை படைத்த முழு இடத்தையும் சூரத்துல் முஃமினூனில் தெளிவுபடுத்திவிட்டு அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு பெரிய ஏற்பாட்டுக்கு பின்னாலேயும் நாம் உங்களை மரணிக்க செய்ய இருக்கிறோம், உங்களை மௌத்தாக்குவோம், நீங்க எல்லாரும் மையத்தாக மாறுவீங்க. உங்களோட வாழ்க்கை தெரியுமா? யௌமல் கியாமத்தி துபஅஸூன், கியாமத்துக்காக உங்களை எதிர்பார்த்துவோம். அங்கதான் நீங்க வாழ ஆரம்பிக்க போறீங்க. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாளை நாடு சிறப்பாக்கி கொண்டு போயிட்டாரோ, அந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை வெற்றித்தரமாக்கிட்டாரோ, அவர்தான் உலகத்துல வெற்றி அடைந்தவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலக்கு வாழ்க்கையுடைய நோக்கமாக இந்த உலகம் இருக்குது. இது ஒரு எக்ஸாம் ஹால போல. நான் அடிக்கடி காட்டக்கூடிய உதாரணம் தான், இந்த உலகம் ஒரு பரீட்சை நிலையத்தை போல, ஒரு யூனிவர்சிட்டிய போல, ஒரு கலாபீடத்தை போல. சகோதரர்களே, பிரியார்களே, எக்ஸாம் ஹால்ல பலர்கள் வருவாங்க. எக்ஸாம் ஹால்ல பலர்கள் வருவாங்க. அங்க உண்மையில படிச்சு பாஸ் ஆகினவர், ஆசை உள்ளவரும் வருவாரு. அத மாதிரி உப்பவாப்பட செண்டி மேல வந்தவர் வருவாரு. அத மாதிரி காசு பணம் இல்லாம கவர்மெண்டால படிச்சு வைக்கிறவரும் வருவாரு. ஸ்கூலால சப்போர்ட் பண்றவரும் வருவார். ஊக்கம் இல்லாதவரும் வருவார். பல பேர் பல நிலைமையில வருவாங்க. ஆனால் அங்குள்ள நிலைமைகளை கண்டு யாருக்கு எந்த அளவு தேவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவங்க அங்குள்ள படிப்புகளை கவனம் செலுத்துவாங்க. ஆனால் அதுல யாரெல்லாம் பொதுபோக்கோ, யாரால அசௌகரியங்கள் இருக்கிறதோ, யாரால அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகுதோ, அவர்களை கண்டு ஒரு நாளும் பயம் படிக்கிறவரை நினைச்சிடப்படாது. எனக்கு இந்த யூனிவர்சிட்டி இல்லாம வேறொரு இடத்துக்கு போனா நான் என்ன படிப்பை தொடருவேன். இந்த கல்வி நிலையத்தில் இருந்து என்ன வெளியில எடுத்தா நான் என்ன கல்வியை தொடருவேன். எனக்கு இவரோட செய்யலாம், அவரோட செய்யலாம். இப்படி போனால் அந்த யூனிவர்சிட்டிக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இலக்க அவர்தான் அடைய மாட்டார். இலக்க அவர்தான் அடைய மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏந்த இலக்கு ஒரு வைத்தியர், ஏந்த இலக்கு ஒரு ஆசிரியர், ஏந்த இலக்கு ஒரு ஆலிம். இதனால இது அடைகிறதுக்கு முன்னால இந்த எக்ஸாம் ஹால்ல என்னென்ன அசௌகரியங்கள் வருதோ அந்த எல்லா நிலைமைக்கும் நான் முகம் கொடுப்பேன். இந்த கடைசி எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகும். ஒருத்தர் எப்படி இலக்க வச்சு வாழ்ந்துட்டாருந்தா இவருடைய மௌத்தோட இவருக்கு வச்சு, இவருடைய ஆக்கரை இவருக்கு வச்சு அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வந்து இவருடைய செயலை சமர்ப்பிக்கப்படுற நாள்ல وَمَنْ خَفَّتْ مَوَازِينُهُمْ وَأُولَئِكَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ. ரப்பு சொல்றார், யாருடைய பற்றோ, யாருடைய மீசான், யாருடைய மீசான் நல்லதை கொண்டு நடந்துட்டோ, நனவுகளை கொண்டு யாருடைய மீசான் பாரமாகிட்டோ, அந்த நாள்ல அவருக்கு வெற்றி. அவருக்கு தான் அந்த நாள்ல வெற்றி. யாருடைய மீசான் தாங்கி விட்டதோ, யாருடைய நன்மைத்தத்தை கீழே வைத்தோ, அவர் அந்த நாள்ல அவரே அவருக்கு அநியாயம் செஞ்சவரே. அதனால அவரை யாரு? அவரே தனக்கு தீங்கி வைத்தவரே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல வாழும் பொழுது எல்லா நிலைகளிலும்
இந்த ரப்பு அல்லாஹ் நான் அவனிடத்தில் இருந்து வந்து அவனிடத்துல போகிறேன். நிலைமைகள் வரும் பொழுது அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிலைமைகள் வரும் பொழுது, ஆராத்துகள் வரும் பொழுது, நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தேன், அவனுடைய பிரதிநிதியாக அனுப்பப்பட்டேன், அவனுக்காக நான் நிலைமைகளை சகிப்பேன். நான் அவனிடத்தில தான் போறேன். எங்கிருந்து வந்தேனோ அவனிடத்துல நான் போறேன். யாரிடத்திலிருந்து வந்தேனோ அவன்தான் நான் சமர்ப்பிக்கப்பட போறேன். அவன் தான் இந்த கருவறை கலப்பினான். நாளைக்கு அவன் தான் அவனுக்கு முன்னால் என்னை கொண்டு வந்து நிறுத்த போறான். இந்த எக்கையினோட யார் உலகத்தில நிலைமைகளை சமாளிச்சிருந்து வாழ்றாரோ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இவருக்கு 2 கிஃப்ட கொடுக்கிறதாக சொல்றான். அல்லாஹ் இவருக்கு 2 கிஃப்ட கொடுக்கிறதாக குர்ஆன்ல சொல்றான். அதுல முதல் கிஃப்ட் என்ன தெரியுமா? عليهم صدقات من ربهم ورحمة. அல்லாஹ் அவர் மீது ஸலவாத் சொல்றார். நாங்க இப்படித்தானே வெளிரங்கமா செய்கிறோம். தஃசீர் செய்ய நேரம் இல்ல. கீழே மூத்த உலமாக்கள் விரும்பாங்கன்னு நினைக்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, வெளிப்படையா நான் என்ன சொல்றேன்? அல்லாஹ் மீது ஸலவாத் சொல்றார். ஸலவாத் இல்லைன்னா அல்லாஹ் மீது அருள் புரிகிறார். சகோதரர்களே, பெரியார்களே, தஃசீருக்குள்ளார எழுதி இருக்கிறாங்க, அல்லாஹ் ஒரு மனிதன் மீது ஸலவாத் சொல்றாங்கடா, அல்லாஹ் ஒரு மனிதன் மீது அருள் புரிகிறான்டா, அதுல 6 விசேஷமான கருத்துக்கள் தெரியுமா? நிறைய கருத்துக்களை தஃசீர்ல பயானோ குர்ஆன்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல 6 விசேஷமான ஒரு கருத்துக்கள் தெரியுமா? அல்லாஹ் அந்த மனிதனுடைய கல்புகளின் மீது அமைதியை இறக்குவார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அசல். உள்ள நிம்மதியை வைக்கணும். கல்புக்கு தான் வெற்றி, கல்புக்கு தான் தோல்வி. உடம்புக்கு வெற்றி அல்ல, உடம்புக்கு தோல்வி அல்ல. உடம்புக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தா உடம்பு வளரும். உடம்பு நல்ல காத்துல வச்சா உடம்பு வேறிக்காது. உடம்பு இந்த ஏசியில உட்கார்ந்து ஏசியில என்ன நடக்குது? வேறுக்கவே இல்ல. இந்த காலத்துல ஏசி இல்லாம சரியே வராது. என்ன நடக்குது தெரியுமா? அதுல உடம்பு கல்லாது கொண்டிருக்குது. வேறுவா உடம்பு நீக்கிற அசுத்தத்தை வெளியாக்குது. ஏசி அதெல்லாம் பிளக் பண்ணது. அது ஒரு சக்தி. நான் இடத்துல அதை பேச வரல, நான் உதாரணம் சொல்றேன். சகோதரர்களே, பெரியார்களே, உடம்பு அதை எப்படி வேண்டுமென்றாலும் பாதுகாக்கலாம். எப்படி பாதுகாத்தாலும் லாபத்தில் மனிதான் தில்ல போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளம் ஆரோக்கியமா இருக்குதா அவரு நோயாளி இல்ல. உள்ளம் ஆரோக்கியமா இருக்குதா அவரு கடனாளி இல்ல. உள்ளம் ஆரோக்கியமா இருக்குதா அவரு நாடு இழந்தவர் அல்ல. அவர் எப்பவுமே தைரியமா இருப்பார். நோய் அது அப்பப்ப வரும், பிரச்சனை அது அப்பப்ப வரும், அதுக்கு முகம் கொடுப்பார். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு ஸலவாத் எப்படி சொல்லுவா தெரியுமா? அவருடைய கல்விகளுக்கு அல்லாஹ் அமைதி இறக்குவார். அவருடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் அமைதி இறக்குவார். இது பெரிய ஒரு தலையங்கம். இதுக்கு கீழாக பேசுறதுக்கு நேரம் இந்த நேரம் குறிப்பிடப்பட்டது. சகோதரர்களே, பெரியார்களே, இது உலகத்தில 2வது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு கீழான அவருக்கு நிழல் பிடிப்பான உலகத்தில இதுவும் பூமிக்கு நேராக கிடைக்கிற பாக்கியம். 3வது அவர் மௌத்து வரைக்கும் எப்படி வாழ்ந்தா நேரான பாதையில் அல்லாஹ்ட்ட போய் சேருவாரோ அந்த வழியை அல்லாஹ் காட்டி கொடுப்பார். என்ன காரணம்? இது குர்ஆன் தந்த சர்டிபிகேட். இது குர்ஆன் தந்த புத்திமதி. என்ன காரணம்? சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் வந்து அவர்ட்ட போறேன். இடையில நிலைமைகளை பொருட்படுத்துறார் இல்ல, நிலைமைகளை கண்டு பாவம் செய்றார் இல்ல, நிலைமையை கண்டு அல்லாஹ்வை கோபப்படுத்துறார் இல்ல, நிலைமையை கண்டு அல்லாஹ்வை மாறு செய்றார் இல்ல. அல்லாஹ்வின் வந்து அவர்ட்ட போறேன். இடையிலவான நிலைமைகளை பொருட்படுத்துறார் இல்ல. சரி, இப்படி வாழ்ந்துட்டா இவருக்கு மௌத்தோட கிடைக்கிற கூலி என்ன? மௌத்தோட கிடைக்கிற பாக்கியம் என்ன? மௌத்தோட கிடைக்கிற நன்மையாயம் என்ன? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இந்த ரப்பு அல்லாஹ், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது எங்க? வாயால இல்ல, கல்வாக, நாவால இல்ல, உள்ளச்சால. இந்த ரப்பு அல்லாஹ் எந்த நிலைமை வந்தாலும் பாவத்தோட உச்சகட்டம், சோதனையோட உச்சகட்டம், வறுமையோட உச்சகட்டம், இருக்கிற பொருளை கொண்டு வைத்து பேங்க்ல வைக்கிற நிலைமை, சும்மா வட்டி தேடி வருது. இந்த ரப்பு அல்லாஹ் நான் வேறு வாட்டின்னு வரல, அவர்த்து போறேன். இந்த பாவத்தை செஞ்சு அல்லாஹ்ட்ட போறதா? இந்த லோனை போட்டு அல்லாஹ்ட்ட போறதா? இந்த மாற்றத்தை, இந்த அராத்தை செஞ்சு, இந்த அசிங்கத்தை செஞ்சு அல்லாஹ்ட்ட போறதா? அல்லாஹ்ட்டு வந்தேன், அவன்கிட்ட போறேன். இப்படி எல்லா நிலைமையிலே உலகத்துல நிலைமைகள் வர 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 இந்த ரப்பு அல்லாஹ் ரப்புனல்லாஹ் சும்ம
அதுல நான் மூச்சு வரைக்கும் உறுதியாக இருப்பேன். இப்படி ஒருத்தர் உலகத்துல வாழ்ந்துச்சாருந்தா நாளைக்கு அல்லாஹ் இவரை கூப்பிட்டு மௌத்துடைய நேரத்துல சக்கராத்தினுடைய நேரத்துல மலக்குமார் சொல்ல போறாங்க, கபருக்கு போறார், குடும்பத்தை விட்டு பிரிய போறார், மனைவியை விட்டு பிரிய போறார், சொத்துக்களை விட்டு பிரிய போறார், கடையை விட்டு பிரிய போறார், தொழிலை விட்டு பிரிய போறார். எல்லாரும் கொண்டு போய் சடுமையில மழை வெயில் சரியா, இரவு பகல் சரியா, வெளிச்சம் நினைச்சு சரியா, மேடு பள்ளம் சரியா, கொண்டு போயிட்டு 6 அடி நிலத்துல போட்டு புதைச்சிட்டு வர போறாங்க. இந்த கட்டச்சில வழக்கு சொல்லுவாரு, இந்த கபரை பார்த்து பயப்படாத அப்பா, இந்த இருட்டை பார்த்து பயப்படாத, உனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லை என்று பயப்படாத, உனக்கு எந்த பயமும் இல்ல, உனக்கு எந்த கவலையும் இல்ல. அதுக்கு பின்னாடி இந்த நன்மாராயத்துல செய்தி புகாரி தெரியாம சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் எதை சொல்ல வாரேன்டா, கல்புக்கு அல்லாஹ் அமைதி இறந்து உள்ளத்துல அல்லாஹ்வை கொண்டு வந்தா, உள்ளத்துல அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை கொண்டு வந்தா. இதை கொண்டு வரேன் தெரியுமா? உலகத்துல அல்லாஹ்வை அடைஞ்சிட்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அச்சுடைய காலத்துல இதை பேசினாலே மக்கள் யோசிப்பாங்க, எல்லாரும் பேசுறதுக்கான அதற்கு பேச போறாரு, இதுதானே அச்சுடைய காலம். வந்தா ஒரு காலத்திற்கு ரமதான் ரமதான் என்றாங்க, இப்ப ரமதான் முடிஞ்சு ஒரு கிழமை 2 கிழமை எல்லாரும் பொதுவா பேசினாங்க. இப்ப எல்லாரும் ஹஜ் வந்துட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் வருஷம் முழுக்க நடக்குது என்று சில நேரங்களை உள்ள யோசிக்கலாம். ஆனா சகோதரர்களே, இந்த மதுவாவை கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டீங்கடா, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு விளக்கத்தை நசீபாக்குவார். சகோதரர்களே, பெரியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவ சொல்றதுக்கு நான் இடத்துல வரல. நான் அப்போது இப்ப வரைக்கும் பயான்கள்ல சொல்ற ஒரு விஷயம் தான், எப்ப ஒவ்வொரு சம்பவத்துக்கு கீழாலையும் எனக்கு உங்களுக்கு என்ன படிப்பு இருக்கிறதோ அதைத்தான் நாங்க பார்ப்போம். சம்பவம் கேட்கறதல்ல சுருக்கம், சம்பவம் அது எல்லாருக்கும் பாடம். இன்னைக்கு குர்ஆன் மதரசா பிள்ளைக்கும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தது, பாலைவனத்துக்கு போனது, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு வந்தது, அவங்க ஓடினாங்க, அதுக்கப்புறம் ஜம்சம் கிடைச்சிச்சு. இதோட கதையாக மாறிட்டு இன்னைக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இதை சொல்ல வரல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த தைரியத்தை எதனால அடைஞ்சாங்கன்னு சொல்ல வாங்க. எதனால அடைஞ்சாங்க? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போனது, மனைவியை விட்டது, அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அழுதது, அந்த ஜம்சம் வந்தது, இவ்வளவு எனக்கு தெரியும். இதனால ஹஜ்ரத் இப்ராஹிமுக்கு கிடைச்ச கிஃப்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால யோசிக்கல, தெரியும், ஆனா நாங்க சிந்திக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் 4 விடயத்தை தேர்ந்தெடுத்தார். 4 விடயத்தை தேர்ந்தெடுத்தார். அதுல முதல் விடயம் என்ன தெரியுமா? தன்னுடைய கல்ப ரப்புக்கு கொடுத்தார். தன்னுடைய கல்வ ரப்புக்கு கொடுத்தார். ஆதாரத்தோட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. மலக்குமாரத்தை கேட்டாங்க, அல்லாஹ் ஏன் இப்ராஹிமோட நீ இவ்வளவு இறக்கம், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நட்டாராயும் சொல்லிக்கிறாய், இப்ராஹிமுக்கு மட்டும் வேற என்ன ஹரீன்னு சொன்னாய். அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு விருப்பமா நீங்களே போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இப்ராஹிமுக்கு முன்னால போயிட்டு ஏதாவது இந்த பேரை சொல்லி பாருங்க, ஏதாவது ஒரு அஸ்மாவை சொல்லி பாருங்க, அவர் எப்படி பதறாருன்னு பாருங்க. அவர் அப்படியே நிம்மதியை இழப்பாரு. சுப்ஹானல்லாஹ். 2 மலக்கு வந்தார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆடி வச்சு கொண்டிருக்கிறாங்க. மலக்கு வந்து மறைவாக பின்னால நின்று சொல்றார், சுப்ஹான் கத்தோஸ் ரப்பனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். இந்த சத்தம் கேட்டதுக்கு தாமதம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்புறாங்க. பின்னால யாரோ நின்று கொண்டிருக்கிறாங்க. கேட்டாங்க, என்ன சொன்னீங்க? எங்களை ரப்ப புகழ்ந்தோம் என்று அவங்க சொல்ல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட ரப்ப நீங்க புகழ்ந்தீங்களோ இல்லையோ, நீங்க ஏண்ட ரப்ப புகழ்ந்தீங்க. அந்த வார்த்தையை நான் இன்னொரு தடவை கேட்கணும். அல்லாஹ் அல்லாஹ் அக்பர். நீங்க ஏண்ட ரப்ப புகழ்ந்தீங்க, உங்களோட ரப்ப புகழ்ந்தது 2வது. அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்களே. அந்த மலக்கு சொன்னார், சும்மா சொல்ல மாட்டோம், ஏதாவது தரணும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன தருவீங்க? அந்த மக்கள் கேட்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த ஆட்டில பாதியத்தாரை எடுத்துக் கொள்வோம். ஒரு வார்த்தை. 2வது முறை சொன்னார். சொன்னாங்க, திரும்ப சொல்லுங்களே. திரும்பவும் சொன்னார், என்ன தருவீங்க? ஆடல முடிஞ்சு சாரத்து மட்டும் இல்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க நினைக்கிற நேரம் என்ன தெரியாது, வந்தது மலக்கண்டு. சொன்னாங்க, நாங்க எதற்கு அடிமையாக மாறுவேன். நீங்க நினைக்கிற நேரம் என்ன கொண்டு நீங்க நினைக்கிற வேலையை இருக்கலாம். இன்னும் ஒரே ஒரு தடவை என்ன ரப்புடைய பேரை சொல்லிட்டு போங்க. அல்லாஹ் கல்வ ரப்புக்கு கொடுத்தார். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இதனால செஞ்ச உதவி என்ன? அல்லாஹ் இதனால செஞ்ச உதவி என்ன? 2வது விடயம், கண்ட உடம்பை நெருப்புக்கு கொடுத்தார். கல்புல அல்லாஹ் இதனுடைய முடிவு உடம்பு நெருப்புக்கு போச்சு. ஆரம்பத்துல சொன்னேன், என்ன நிலைமை வர்றாரு, எப்ப யாரு
எந்த ஆரம்பமும் அல்லா முடிவும் அல்லாண்டு வாழ்றாங்களோ இவங்களை தான் சோதனை செய்தி வரும். சொல்லுவாங்க பழுத்த மரத்துக்கு தான் கல்லும் புல்லும். கல்லும் புல்லும் எங்க? பச்சை மரத்துக்கு இல்ல, பழுத்த மரத்துக்கு தான். சோதனை பெரியார்களே, யார் உலகத்தில் அல்லா அல்லாண்டு வாழ்வாரோ அவருக்கு எப்பயுமே பிரச்சனை தான், எப்பயுமே சோதனை தான், எல்லா பக்கத்தாலும் சோதனை தான். சகோதரர்களே பெரியார்களே, இரண்டாவது அல்லா உடம்ப நெருப்புல கொடுத்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனா கல்முல அல்லா அல்ல எப்படி உதவி செஞ்சான், அல்ல எப்படி உதவி செஞ்சான். சகோதரர்களே பெரியார்களே, எவ்வளவு பயங்கரமான நெருப்பு, கிட்ட யாரும் போகா கவுரு கட்டி அனுப்புற அளவுக்கு பயங்கரமான நெருப்பு. ஒரு பறவை நெருப்புக்கு முன்னால போயா அதை சுற்றி கரிஞ்சிடும், அவ்வளவு பயங்கரமான நெருப்பு. ஆனா சுப்ஹானல்லாஹ், அந்த நெருப்புல 40 நாட்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஆனா ரப்பு நெருப்போட பேசினார். ஜும்மால இதெல்லாம் பேச நேரம் இல்ல, நான் தொட்டு காட்டு கொண்டு போறேன். ரப்பு நெருப்போட பேசினா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை கல்பை ரப்புக்கு கொடுத்தாங்க. கல்புல உள்ள ரப்பு அவன் படைப்போட பேசினான். எப்படி பேசினான்? இத ஆச்சரியமா கொண்டு வரான், அஜீபா கொண்டு வரான். சொல்ல பிரியாங்கள பயான் குர்ஆன் எழுதுறாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை சொல்லுவதற்கு முன்னால் அல்லாஹ் யா நார், ஏ நெருப்பே, கூனி பர்தம் வ ஸலாமா, இத ரப்ப சேர்த்துதான் சொன்னான். ஆனாலும் இந்த வார்த்தைக்கு இடையில எத்தனை செகண்ட் மீதி இருக்கிறோ அத்தனை செகண்டும் என்ன நடந்துச்சு தெரியுமா? நெருப்பு குளிருடைய உச்ச கட்டத்தை தாண்டிச்சு. ஆரம்பத்துல அந்த நெருப்பு முழு உலகத்தினுடைய நெருப்பு, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெருப்பு அல்ல, முழு உலகத்தினுடைய நெருப்பும் கூனுடைய உச்ச கட்டத்தை தாண்டிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் தெரியும், நெருப்பு சுடுவதை மட்டும்தான் தெரியும். ஆனால் இதே நெருப்பு கூனுடைய உச்ச கட்டத்தை தாண்டியது. தஃசீர் சொல்லு, இதே நெருப்பு கூனுடைய எல்லையை தாண்டிச்சு. ஏன்னா அல்லாஹ் வரையற போதல்ல, கூடாக என்று தான் சொன்னார். சகோதரர்களே பெரியார்களே, யார் மரப்படைய தஃசீர் செய்யறதுக்கு நேரம் இல்ல, உலமாக்கள் கேளுங்க, படியுங்க. சகோதரர்களே பெரியார்களே, அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொன்னார் அமைதியை கொடுக்கணும். யாருக்கு தெரியுமா? உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் அல்ல, அலா இப்ராஹீம் இந்த கல்வி வந்திருக்கிறார், இந்த கூட்டாளி வந்திருக்கிறார், அவருக்கு தான் வேற சொல்லி என்ன சொன்னா இப்ராஹீமுடைய தஃசீருடைய உலமாக்கள் சொன்னாங்க. அதுக்கு பின்னால தானம் நெருப்பு அதனுடைய பழைய தன்மைக்கு வந்துச்சு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் எப்ப கொண்டு வந்தாங்க அல்லாஹ், அதுக்கு பின்னால தான் நெருப்படைய பழைய தன்மைக்கு வந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு விளக்குதல் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியில வந்து சொன்னாங்க, சத்தியமா இந்த வாழ்க்கையில நான் நிம்மதியா சந்தோஷமா எந்த பிரச்சனையும் பார்க்காம இந்த காலத்தை சொல்லவா 40 நாள் நெருப்பு வைத்துட்டு வந்தேன் அந்த காலங்கள் சொன்னாங்க. 40 நாள் நெருப்பு வைத்துட்டு வந்தேன் அந்த காலம். அல்லாஹ் அக்பர். வேளாண் சகோதரர்களே பெரியார்களே, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில பிரச்சனையான நாள் இது. எங்க வாழ்க்கையில பிரச்சனை நாள் நாங்க சொல்றோம், சத்தியமா என் வாழ்க்கையில பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சுன்னு சொல்லவா? சொந்த கடை திறந்ததுக்கு போறோம். என் வாழ்க்கையில சத்தியமா பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சுன்னு சொல்லவா? நான் கல்யாணம் முடிச்சதுக்கு போறோம். நான் இந்த இடத்துல பஜார்ல வீட்டு வாங்கி வச்சுட்டு போறோம். நாங்க சொல்ல கருத்தி சொல்ல பெரியார்களே, உடம்பு நெருப்புல இருந்துச்சு, கல்பு ஏசியில இருந்துச்சு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிம்மதியா வாழ்ந்தேன். இன்றைக்கு மாற்றமா உடம்பு ஏசியில பயணிச்சது. ஆனா அதே டிரைவர் போன கார் இந்த ஓட் பண்ணி சொல்றாரு, நான் நெருப்புல இருந்து கொண்டிருக்கிறேன், என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாருங்க. நான் யோசிச்சேன், என்னடா இது ஏசியில போறாரு, ஏசியில போறாரு, முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் டபுள் ஏசி வேலை செய்யுது, ஹைபர் வாகனத்துல போறாரு, ஏசியில உட்கார்ந்து சொல்ல நான் நெருப்புல இருக்கிறேன், என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாருங்க. ஆதாரபூர்வமான செய்தி. சகோதரர்களே பெரியார்களே, இதிலிருந்து நான் விளங்கின கருத்து என்ன தெரியுமா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்புல அல்லாஹ், அதனால உள்ளம் நிம்மதியா இருந்துச்சு. உடம்பு நெருப்புல, ஆனா ஏசியில வாழ்றத போல வாழ்ந்தாங்க. இன்னைக்கு உடம்பு ஏசியில, கல்புல கதை, கல்புல துனியா, கல்புல குடும்பம், கல்புல செக்க பாசாவில பெய்யாவில விட்டனாவில செக், கல்புல என்னென்ன குடுக்கல் வாங்கல் என்னென்ன மோசடி நடந்துச்சோ அதெல்லாம் வந்து சுத்தி கொண்டிருக்குது. அதனால இன்றைக்கு உள்ள நெருப்பு நீக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எப்பொழுதுமே கல்புல அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை கொண்டு வருவோம். மூணாவது விஷயம் என்ன? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த மனைவியையும் தந்த பிள்ளையையும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி கொண்டு போயிட்டு பாலைவனத்துல விட்டுட்டு வந்தாங்க. நல்லா விலகி கொள்ளுங்க, இன்றைக்கு தான் அது காபத்துல்லாஹ், அன்றைக்கு அது பாலைவனம்.
இன்றைக்குத்தான் அங்க எல்லாம் டைல்ஸ் குடிச்சு கல்லுகள் பட்டி அவன் பெரிய ஒரு கட்டிடமாக மாறிட்டது. அந்த கது எந்த ஒரு புல்லும் இல்லாத இடம். பல பரவாயில்ல சொல்லிட்டான், பேச நேரம் இல்ல. எந்த ஒரு புல்லும் இல்லாத இடம் அது. சகோதரர்களை பெரியார்களே, இந்த இடத்துல கொண்டு போயிட்டு ஒரு வாப்பை விட்டுட்டு வாரட்டா, ஒரு வாப்பட ஸ்தானத்தில் இருந்து யோசிக்க. கை குழந்தை, நீண்ட காலத்துக்கு பின்னால கிடைச்ச குழந்தை, பல காலமா கேட்டு கேட்டு துவா செஞ்ச புள்ள. சகோதரர்களே பெரியார்களே, இந்த புள்ளையோட கொண்டு போயிட்டு தன்னை மனைவியை விட்டுட்டு திரும்பியும் பார்க்காம வாரண்டா, இது யாரும் செஞ்சதே இல்லை. இது யாருக்காக செஞ்சதில்லை. நான் நேற்றிரவும் சொன்னேன், நபிமார்களுடைய வாழ்க்கையில நடந்த சோதனைகளை யாரும் யோசிக்கவான, அது நபிமார்கள் தானே. அவங்களை தரஜாவுக்கு அது சரியத்தை யோசிக்கவான. அவங்க நபிமார்களாக இருக்கலாம், ஆனால் உள்ளங்கள் உண்டுட்டார். அவன் நபிமார்கள் என்ற விசேஷம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பு இருந்துச்சு. எனக்கும் அவனுக்கு இருக்கிறது அல்லாத பரிபூர்வமான தொடர்பு, நபிமார்களுக்கு இருக்கிறது வகையுடைய தொடர்பு. சோதனை தெரியாத எவ்வளவு வித்தியாசம். ஆனா கல்வண்டுதான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல நபியாக யோசித்தவாங்க. இந்த இடத்துல யோசிக்க ஒரு கணவனாகவும் ஒரு வாப்பாகவும் யோசிக்க. எந்த பிள்ளைக்கும் எந்த மனைவிக்கும் இப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது நான் இதை எப்படி நடந்தேன், நான் இதை எப்படி செய்தேன். மனைவி குழந்தை கிடைக்கிறா, கொண்டு போயிட்டு அவட வீட்டுல விட்டுட்டு வாரோம். அப்பவே எங்களுக்கு எவ்வளவு டென்ஷன். அவன் உண்மை வைக்கிறா, வாக்கு வைக்கிறாரு, குடும்பம் வைக்கிறாங்க, அல்லது ஹாஸ்பிட்டல்ல மட்டும் விட்டுட்டு வாரோம். டெலிவரி டேட்டிங் ஒரு நாள் இருக்குது, நாங்க விட்டுட்டு வந்துட்டோம். அடுத்த அந்த சடல காலையில் 6 மணிக்கு பார்த்துட்டு இருந்தா பகல் 12 மணிக்கு போயிட்டு பார்க்க போகும் வரைக்கும் எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு பதட்டம். 100கணக்கான டாக்டர் இருக்கிறாங்க. வருத்தம் வந்தா அடுத்த வினாடி அதுக்குரிய ஏற்பாடு நடக்கும் போது, ஆனாலும் உள்ள பதறுது, உள்ள பதறுது. அல்லாஹ்வுடைய நிலையாக்களே, இப்படி ஒரு நிலைமையில யோசித்து பாருங்க. பச்சை தண்ணீர் இல்லாத இடத்துல கொண்டு போயிட்டு அந்த புள்ளையோட அந்த மனைவியை விட்டுட்டு வாழ்ந்தாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொன்னான் விட்டுட்டு வந்தாங்க. அங்க வந்து அல்லாஹ்ட்ட கெஞ்சுறாங்க, யா அல்லாஹ் நீ சொன்னாய் செஞ்சேயா ரப்பனா இன்னி அஸ்கம்து. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஜும்மாவுடைய நேரம் குறிப்பிட்ட தரப்பட்டிருக்குது. சொல்லுங்க ரப்பத்தை கெஞ்சுறாங்க, யா அல்லாஹ் எந்த குழந்தையா அல்லாஹ் நீ சந்த ஞாபகம் அல்லாஹ், நீ சந்த கண்கொண்டையா அல்லாஹ், நீ சந்த பாக்குறது அல்லாஹ், என் பிள்ளையோட எனக்கு இறக்கதை தெரியா அல்லாஹ், ஆனாலும் நீ சொன்ன நான் செஞ்சுட்டேன் அல்லாஹ், நீ பாரு, நீ பார்த்துக்கோ, நீ பாடம் எடுத்துக்கோ. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முடிவு என்ன நடக்குது? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு வரும் பொழுது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் 2 கேள்வி கேட்டா. இந்த விடயத்தை கல்புல எழுதுங்க, இந்த விடயத்தை பெண்களுக்கு படிச்சு கொடுங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சம்பவம் சொல்றதல்ல நோக்கம், சம்பவத்தினுடைய முடிவை பாருங்க. அல்லாஹ் அக்பர். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் 2 கேள்வி கேட்டா. முதலாவது கேள்வி கேட்டா, இந்த யாரும் இல்லாத இடத்துல, ஒரு புழு பூச்சி கூடி இல்லாத இடத்துல, ஒரு பச்சை தண்ணியும் காரத்துக்கு ஆள் இல்லாத இந்த இடத்துல நீங்க 2 பேரும் தனிய விட்டுட்டு போறீங்களே, 2வது சரியில்லை. அடுத்த என்ன கேட்டி போடும்? உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? ஒரு வாப்பா செய்யற வேலையா இது? சரி, என்னதான் பார்க்கவான இந்த பச்சை புள்ளைய பார்த்தாவது உங்களுக்கு இறக்கம் வரும் இல்லையா? இப்படித்தானே கேட்டி போடும். சொல்ல பெரியார்களே, 2வது கேள்வியா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டா தெரியுமா? அமரல்லாஹு பிஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு இப்படி செய்யும்படி சொன்னானா? அல்லாஹ் உங்களுக்கு இப்படி சொல்லும்படி செய்யும்படி ஏறினானா? சகோதரர்களை பெரியார்களே, வரலாறு தாரிகுடைய உலமாக்கள் சொல்றாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த அளவுக்கு கவலைண்டா, வாயை தொடர்ந்து பதில் சொல்லல, தலையால சொன்னாங்க, ஆம் அல்லாஹ்வுடைய உத்தரவோ. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, அப்படி இருந்தா அல்லாஹ் வீணாக்க மாட்டா. அல்லாஹ் வீணாக்கினானா? அல்லாஹ் வீணாக்கினானா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பின்னால வரலாறுகளுக்கு தெரியும், அங்க புள்ள தண்ணி கேட்டுச்சு, கொடுக்க தண்ணி இல்ல. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சரி செஞ்சாங்க, அங்கிருந்து ஜம்சம் வந்துச்சு. அதெல்லாம் எங்களுக்கு சம்பவம் தெரியும். இது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 3வது சோதனை. 4வது சோதனை என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டினத்துக்கு பின்னால அதே புள்ளையெல்லாம் அறுக்க சொன்னார். அதே புள்ளையெல்லாம் அறுக்க சொன்னார். சகோதரர்களை பெரியார்கள், இந்த சத்தத்தை குர்ஆன் சொல்லுது. இந்த சத்தத்தை குர்ஆன் சொல்லுது. 1 நாள் காண்றாங்க, 2 நாள் காண்றாங்க, 3வது நாள் தொடர்ந்து காண்றாங்க. பார்த்தா இது வஹீ, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா. قال يا أبتي فعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. குர்ஆன் சம்பவத்தை பேசுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. மகத்த கேட்டாங்க, என் அன்பு மகனே, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி தர மாதிரி இல்ல,
உங்களுக்கு நல்ல ஒரு பேர் போன இடத்துல திருமணம் முடிச்சு தர மாதிரி இல்ல. என்ன கனவு கண்டே தெரியுமா? உங்களோட கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரி. என்ன கனவு? உங்களோட கழுத்துல கட்சி வைக்கிற மாதிரி, உங்களுடைய பொருளாதார செய்யற மாதிரி ஒரு கனவு கண்டேன். உங்களோட அபிப்பிராயம் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்வி எழுதுங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா அபதி. யா அபதி என்ற என்ன கருத்து? சரியென எப்படி கூப்பிட்டிக்கணும்? சரியென ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கூப்பிட்டிக்கணும்? கொடார வாப்பாவே அப்படிதான் கூப்பிட்டிக்கணும் அவங்களோட வயசுக்கு. ஆனா எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, யா அபதி, என் அன்பு வாப்பாவே, எவற்றுக்குள்ள வாப்பாவே. அபியண்டா வாப்பா, அபதி என்ன தெரியுமா? ஏண்ட வாப்பா. சுப்ஹானல்லாஹ், இதற்கே சொந்தமான வாப்பா. சொல்லுவோமே, பொதுவா பேசுறதுக்கு இது ஏற்று பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? உரிமைய, தன்னுடைய உரிமைய வெளிப்படுத்தி பேசுறதுக்கு பொதுவா பேசுறதும் வித்தியாசமா இல்லையா? அவசியம்டா அந்த வாப்பக்கு அவருக்கு இடையில உள்ள ஹெட்டெடுக்க காட்டுற வார்த்தை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்க சொன்னாரு, வாப்பா உங்களுக்கு சொல்ல மட்டத்தை செய்த என்னைய பொறுமைசாலியா கண்டுகொள்வேன். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதிலிருந்து கிடைக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? அன்றைக்கு கொண்டு போயிட்டு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் விட்டாங்களே, பாதை வனத்துல கொண்டு போயிட்டு மனைவியை விட கொண்ட மனைவி கேட்டாங்க, எந்த புழு பூச்சி பச்சை தண்ணி தாரத்துக்கு ஆள் இல்லாத இடத்துல விட்டுட்டு போறீங்களே என்று கேட்டது. அல்லாத கட்டளை இருந்தா அல்லாஹ் வீணாக்க மாட்டான்னு சொன்னாரு. இதைத்தான் இன்றைக்கு இந்த புள்ள சொல்லுது, வாப்பா அல்லாஹ் பொறுமையாளர்களோட சேர்ப்பா. இன்ஷா அல்லாஹ் மினசாபிரீன், நீங்க பொறுமையாளர்களோட பாப்பீங்க நாடினா. சோழர்களை பெரியார்கள் மாற்றமா அங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமோடு மனசாட்சிக்கிறா ஒரு கனவுக்காக வேண்டி, சரி என்னத்தான் பார்க்கல, புள்ளையே பார்க்கலையா, இப்படி செய்திகளே கேட்டிருந்தா எல்லாம் விலகி கொள்ளும். அங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த கனவை கேட்டுக்கொண்டு சொல்லிப்பாங்க, வாப்பா இது எப்படி சாத்தியமாகும்? அன்னைக்கு கனவுக்காக கொண்டு போய் பாதை வனத்துல விட்டுட்டு வந்தீங்க உங்களோட, அப்ப நான் சின்ன புள்ள தலையாட்டினேன், இப்ப நான் தெரியவில்லை, இப்ப கனவு கண்டு என்ன அறுக்க போகுதுங்க, நான் ஒரு நாடு வீடு கொடுத்து கொள்ள மாட்டேன். மறுபடியும் சின்ன பேசுறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்னைக்கு உம்மா சொன்னா அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அந்த உம்மோட மடியில வளர்ந்த புள்ள, அந்த உம்மோட மார்புல பால் குடிச்ச புள்ள, அந்த உம்மோட ரத்தத்துல பால் குடிச்ச புள்ள சொன்னது, வாப்பா இவ்வாறு மாற்றுனாரு சத்தகிரினி இன்ஷா அல்லாஹ் மினசாபிரீன், நீங்க என்ன பொறுமையானதாக பெற்றுக்கொள்வீங்க, பொறுமையானதாக பெற்று அவரை கட்டளைச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாடுக்கும் அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? இந்த நாடுக்கும் அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? வஇதிப தலா இப்ராஹீம ரப்பு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன قال إني جاعلك للناس إماما. அல்லாஹ் சொன்னான், இப்ராஹீம் உங்களை சோதிச்சோ, ஆனா எல்லா சோதனையிலும் நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க, நாங்க உங்களை தெரிவு செஞ்சு எடுத்துட்டோம். இதனுடைய தெரிவினுடைய முடிவு என்ன தெரியுமா? இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா, கியாமத் வரைக்கும் வார மக்களுடைய இமாம் நீங்கதான். அல்லாஹ் அல்லாஹ் இல்லை உங்களுடைய மேலோட பிள்ளைகளோட கபூல் செய்வானா சொன்னாங்க. அல்லாஹ் கியாமத் வரைக்கும் வார மக்களுக்கு இமாம் நீங்கதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வரைக்கும் மஸ்ஜிதுடைய இமாமாக இருந்தாங்க. அல்ல இந்த அதை சொல்லல, ஒரு மஸ்ஜிதுடைய இமாம சொல்லல, ஒரு மதரசாவுடைய ஆலிமா முதிய சொல்லல. அல்லாஹ் சொல்ற கியாமத் வரைக்கும் வர மனிதர்களுக்கு இமாம் நீங்கதான். அந்த இமாம் அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்தினார்? அவன்ட காபத்துல்லாவை கற்றுக் கொடுத்தார், அவன்ட காபத்துல்லாக்கு கல்வி தூக்க பாவிச்சான். சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் வாழ்ந்த யாரும் வீணா போறல்ல, கல்வில அல்லாஹ் கெடப்பட்ட யாரும் வீணா போறல்ல. வாப்பா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னாங்க, இந்த சிலைகளை போட்டு ஒட்டும் இல்லைன்னு சொன்னாங்க. சொந்த வாப்பா வீட்டை விட்டு விரட்டினார், சொந்த வாப்பா வீட்டை விட்டு விரட்டினார். சகோதர பெரியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி வீட்டை விட்டு கோரிச்சு போனார், வேற யாருக்காகவும் இல்லை. என்ன செய்ய? வாப்பதானே இல்ல, வாப்பா விரட்டுறது அல்லாஹ்வுக்காக. வாப்பா சொல்றாரு, அல்லாஹ்வை விட்டு போட்டு அந்த சிலையோடு சிலையை பத்தி மக்கள்கிட்ட பேச சொல்றாரு. இது உசுறு போனாலும் என்னால இல்லா, அதனால நான் விட்டு விட்டு போறேன்னு வந்தான். அல்லாஹ் எங்க இடம் கொடுத்தான்? அல்லாஹ் எங்க இடம் கொடுத்தான்? அல்லாஹ் சொன்னார், இப்ராஹிம் உங்களோட வாப்பா விரட்டினாரு எனக்காகவா? உங்களோட வாப்பா விரட்டக்குள்ள நீங்க எனக்காகவா விட்டு வந்தீங்க? வாங்க நான் உங்களுக்கு எடுத்தாரு. இப்ராஹிம் ஏத காபத்துல்லாஹ் உங்களுக்கு எடுத்தார், ஏத வீட்டுல உங்களுக்கு எடுத்தார், ஏத வீட்டுக்குள்ள உங்களுக்கு எடுத்து மக்காம இப்ராஹிம் நீங்க இல்லையா? மக்காம இப்ராஹிம் பாக்குறோம் இல்லையா? மக்காம இப்ராஹிம் காபத்துல்லாஹ் நீக்கவே இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக வீட்டுக்கு வந்தார். அல்லாஹ் காபத்துல்லாஹ் எடுத்து கொடுத்தார்.
காபாவை கட்ட போறார். காபாவை கட்ட போறார். யா அல்லாஹ், இது எப்படி சாத்தியமாக போகுது? இது எப்படி பரவலாக்க போறாய்? இந்த வார்த்தையில மைக் இல்ல, ஸ்பீக்கர் இல்ல, போன் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, மீடியா இல்ல, யாரை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? அல்லாஹ் சொன்னான், இப்ராஹீம், கொண்டு போய் சேர்க்கிறது மட்டும் இல்ல, இந்த இடத்தை நாங்க எப்படி ஆக்குவோம் என்றா, இந்த இடத்துக்கு மக்கள் வந்தா திரும்பி யாரும் போறதுக்கு நினைக்க மாட்டாங்க. இந்த சிறு சுருக்கம் விளக்கம் கருத்தல்ல. கருத்து தெரியுமா? அல்ல சொல்ல, நாங்க மக்களை சாய வைப்போம். இப்ராஹீம், நீங்க பயப்படுவாங்க, நீங்க பயப்படுவாங்க, நாங்க மக்களை சாய வைப்போம். நாங்க மக்கள்கிட்ட மக்கள் உள்ளத்தில் இந்த வீட்டின் பக்கம் ஈர்ப்பு தன்மை நாங்க உண்டாக்குவோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரபு நாட்டுக்கு போனவங்க சரி, முதல்ல சவுதிக்கு போனா அங்க போயிட்டு குடும்பத்தை நினைச்சு பிள்ளைகளை நினைச்சு அழுது கொண்டிருந்தா அரபு என்ன தெரியுமா செய்வாரு? தெய்வத்தை சாவி கொடுத்து செல்வார். இவரை கொஞ்சம் காபத்துள்ளாக்கு போட்டு போயிடுவார். கொஞ்சம் மக்களுக்கு ஏன் தெரியுமா? அந்த காபாவை யாரு பார்த்தாலும் என்ன கவலை இருந்தாலும் உள்ளத்திலிருந்து வளர்க்கும். இதுதான் இது யாரு வந்தாலும் சரி, பாவி வந்தாலும் சரி, கொலகாரம் வந்தாலும் சரி, விபச்சாரம் வந்தாலும் சரி, என்ன ஜாய் கூட்டம் போட்டுட்டு வந்தாலும் காபத்துள்ளால போன உள்ளுக்கு போனவனுக்கு திரும்பி வர நினைத்தார். சொல்ல பெரியார்களே, இது வெளிப்பாடு. சில வெளிப்பாடுகள் இருக்குது, எங்க நேரம் முடிஞ்சு மன்னிச்சுக்கோங்க. சில வெளிப்பாடுகள் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்த எங்களுக்கு பிராவுன் எவ்வளவு பெரிய கொடுங்கோலன். ஆனா அந்த பிராவுனுடைய சூழல்ல வாழ்ந்த மனைவி இஸ்லாத்துக்கு வந்தா. அந்த பிராவுனுடைய மனைவி இஸ்லாத்துக்கு வந்தா. எப்படி இஸ்லாத்துக்கு வந்தா தெரியுமா? இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? உலமாக்கள் நிறைய காரணத்தை பேசும் பொழுது அடிப்படையான ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவ காபிராக இருக்கும் பொழுதும் பின்னால நபியாக வரப்போற ஒரு குழந்தைய அவனை மடியில வச்சு வளர்த்தாவே அந்த நபியுடைய வளர்ப்பினுடைய வெளிப்பாடு அல்லாஹ்வுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். அந்த நபியுடைய வெளிப்பாடு அல்லாஹ்வுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அதற்கு மூசாவுக்கு நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னால் ஆசியா மடியில போட்டு வளர்ச்சா அந்த வளர்ப்பினுடைய முடிவு அல்லாஹ் 20 வருடத்துக்கு பின்னால ஹிதாயத்தை கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுல என்ன சொல்ல வாரோம் தெரியுமா? நல்லவனை உருவாக்குறதுக்கு பாடுபட்டோம் என்றா அது ஆரம்பத்திலே அதுல வளர்ச்சியை நாங்க பார்ப்போம். நல்ல பிள்ளைகளுடைய அடையாளத்தை உம்மட மடியில பார்க்கலும், நல்ல பிள்ளைகளுடைய அடையாளத்தை உண்மை கொடுக்கிற பால் இருந்து பார்க்கலும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் கவனிச்சு கெடுங்க, கல்வி கெடுங்க. என்னோட பிள்ளைகளுக்கு ஈமான் சொல்லி கொடுப்போம், அல்லாஹ்வை காட்டி கொடுப்போம். ஒரு வாப்பை கொடுத்துட்டு போற சொத்து அல்லாஹ் தான். இதுதான் ஒரு வாப்பை கொடுத்துட்டு போகணும். நல்லா விளங்கி கொடுப்போம். நாங்க மௌத்தாகினா என்னோட கடை பிள்ளைகளுக்கு தான், நாங்க மௌத்தாகினா என்னோட தொழில் பிள்ளைகளுக்கு, நாங்க மௌத்தாகினா என்னோட வாகனம் என்னோட ஊடு பிள்ளைகளுக்கு. இது நாங்க கொடுத்தோம் கொடுக்கலையோ போயிடும். நாங்க மௌத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பங்கு வச்சு கொடுத்தா நாங்க லீகலாக கொடுப்போம். நாங்க கடைசி வரைக்கும் கொடுத்தாங்க மௌத்தாகிட்டோம் வேண்டாம். வாப்படையாங்க அவரு கடல்ல நாங்க சம்பாதிச்சு வாங்க பிள்ளைகள் யோசிக்க மாட்டாங்க. இல்லீகலாக எழுதி எடுப்பாங்க. ஒன்று எடுப்பாங்க, இல்லாட்டி நாங்க கொடுப்போம். இது 2 ஒன்றுதான் நடக்க போகுது. ஆனா ஒரு வாப்பா அல்லாஹ்வை காட்டி கொடுத்துட்டு போகலண்டா கபருக்கு போனதுக்கு போற ஒரு நாள் அந்த பிள்ளைகள் அல்லாஹ்வை விளக்க மாட்டாங்க. கபருக்கு போனதுக்கு பிறகு ஒரு நாளும் அந்த பிள்ளைகள் அல்லாஹ்வை விளக்க மாட்டாங்க. அதனால வாப்பா விட்டுட்டு போற சொத்து இருப்பா. எங்க தொழில், எங்க காணி, எங்க பூமி, எங்க கடை அல்ல. வாப்பா விட்டுட்டு போற சொத்து ஈமான், அல்லாஹ், ரசூல். இத ஒரு வாப்பா அந்த வீட்டுக்குள்ள புதைச்சிட்டு போவாங்கண்டா. நான் நேற்று சொன்னேன், இது ஒரு பொது. இது வாப்பட மௌத்துக்கு பின்னால அங்கல வாப்பட கபரு தோட்டக்கொண்டு இந்த ஈமானுடைய ஊற்று வெளியாகும். இதைத்தான் ஒவ்வொரு வாப்பமும் உலகத்துல தயாரிச்சுட்டு போகணும். அதனால சகோதரர்களே, இதை தயாரிச்சுட்டு போன வாப்பா, கல்வில அல்லாஹ்வை கொடுத்த வாப்பா, முறையாக வந்த வாப்பா, மனைவி மக்கள் பிள்ளைகளோட புரிந்துணர்வாகிற வாப்பா. நாங்க ஒவ்வொருத்தரும் மௌத்தாகினத்துக்கு பின்னால நான் 2 நிமிஷம் எடுக்கிறேன், கை முடிஞ்சு நாங்க ஒவ்வொருத்தரும் மௌத்தாகினத்துக்கு பின்னால மக்கள் அழுவாங்க. இது ஜனாசாவுடைய வளமை. ஆனால் இந்த கண்ணீர் 2 வகையான கண்ணீர். இன்றைக்கு இறங்கிக் கொள்வோம், இன்றைக்கு உள்ளத்தில் எழுதிடுவோம். ஒவ்வொரு மையத்தூட்டிலையும் மக்கள் அழுவாங்க. ஆனால் இந்த கண்ணீர்ல 2 வகையான கண்ணீர் இருக்கு. ஒரு கண்ணீர் எந்த கண்ணீர் தெரியுமா? எல்லாரும் அழுகுறாங்க, நாங்களும் அழுதோம். அழுகுறத பார்த்து மக்கள் அழுவாங்க. அல்லது வெளிப்படையான சில சேவைகளை நினைச்சு மக்கள் அழுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கண்ணீர் அந்த ஜனாசா வெளியில போறதோட நிற்கும். இந்த கண்ணீர் அந்த ஜனாசா வெளியில போறதோட 4 பேர் வந்து கண்ணீரை துடைப்பாங்க, அந்த கண்ணீர் நின்றும். இன்னொரு கண்ணீர் இருக்குது, அந்த கண்ணீர் ஆரம்பிக்கிறதே அந்த ஜனாசா வெளியே போறதுக்கு கொடுத்தாங்க. யாரு தெரியுமா இந்த கண்ணீரை உருவாக்கிறவரே? ஒவ்வொரு சமூகத்திலும் 2 வாப்ப வைக்கிறார்.
நல்ல விளையக்குறவோ நானே நீங்களும் எந்த வாப்பாட்டு இன்றைக்கு முடிவு செய்வோம். 2 வாப்ப வைக்கிறார் சமூகத்துல. அதுல ஒரு வாப்ப யாரு தெரியுமா? அவர் எப்பவுமே மனைவி பிள்ளைகளை கணக்கெடுக்கிறதே இல்லை. அது அவர்கிட்ட தலையிலே இல்லை. அது அவரு வாரது போனது அவரோட உடுப்பு கழுவு அவரை தாக்கி போடு அவரோட கடை நான் இல்லாட்டி மகளை கூப்பிட்டு வைக்கிறதுக்கும் ஏதோ கிளாஸ் எல்லாம் செஞ்சாச்சு ஸ்கூல் எல்லாம் செஞ்சாச்சு பெருநாள் வந்தா உடுப்பு வாங்கி கொடுத்தாச்சு. இப்படி ஒரு அமைப்புல அவங்க காலம் போயிட்டு கொண்டீங்க. பஜார்ல என்ன நடந்தாலும் அந்த கோவத்தை தீர்க்கிறது மனைவிட்ட. கடையில எவன் லீவ் எடுத்தாலும் அந்த கோவத்தை தீர்க்கிறது மனைவிட்ட பிள்ளைகிட்ட. சகோதரர்களை பெரியார்களே, இந்த வாப்பா இரவையில விட்டுக்கு வாரா. இந்த வாப்பா இரவையில விட்டுக்கு வாரா. மனைவி சொல்ற பிள்ளைகளை பார்த்து உள்ளே வாப்பட மாதிரி உனக்கு தெரியுதானே விரவி பண்ணவாடா எல்லாரும் நேரம் காலத்தோட தின்னத்தானே போயிட்டு திண்டு தள்ளாண்டு தூங்கி இருக்க. வாப்ப வந்தாருண்டா பல டென்ஷன்ல வருவாரு. நீங்க போயிட்டு அவரு கணக்கு கொடுக்க போல அவரை மதியில் உட்கார போல உங்களுக்கு அடிச்சு போடுவாரு. அதனால அழுது போது படுக்கவான யாரு வாப்ப வரும்போது நீங்க எல்லாம் தூங்கிறீங்க. வாப்ப விட்டுக்கு வாரார், ரோஸ் பண்ணினார், சாப்பாட்டு மேசையில உட்கார்ந்தார், சாப்பிட்டார். அப்படியே வாயை குறைச்சு கொண்டு கொஞ்ச நேரம் அப்படியே இது பேசுறார். பிள்ளைகள் எல்லாம் தூங்கிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து கரைச்சல் பண்ண நீங்க அவங்களுக்கு அடிக்க ஏச ஏன் இந்த கரைச்சல் பிள்ளைகளை நேரத்துல தூங்க வச்சுட்டு வாப்ப சிரிக்கிறார். ஆஹா, இப்படி பெருமையா சொல்றாரு. வெளியில எந்த பிள்ளையில எப்படி தெரியுமா? நான் ஒரு சத்தம் போட்டேன்னா 4 பேரும் 4 இடத்துல வீடு தூங்கிடுவான். வாப்ப சொல்றாரு, நான் ஒரு சத்தம் போட்டா பிள்ளைகள் 4 பேர் 4 இடத்துல வீடு தூங்கிடுவான். நான்டா பிம்பர்ல வச்சு சொல்றேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. இந்த வாப்பா குடும்ப வாழ்க்கையில பெயில், இந்த வாப்பா புள்ள வளர்க்கிறதுல பெயில். நீங்க எங்க பத்தி கேட்டாலும் சரி. அல்லாஹ்வுடைய நல்லவியாக்களே, பிள்ளைகளால இவர் நிகழ்க்கப்படல, இவர் பிள்ளைகளை நிகழ்ச்சிட்டார். பிள்ளைகளால இவர் நிகழ்க்கப்படல, இவர் பிள்ளைகளை நிகழ்ச்சிட்டார். இன்னொரு வாப்பா இருக்கிறாரு, அவரும் மூட்டுக்கு வாராரு. அவர் வாரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றா, பிள்ளைங்க சொல்லித்தாரே நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. வாப்ப பாவம் கடையிலிருந்து வாரார், ஆபீஸ்ல இருந்து வாராரு, பல டென்ஷன்ல பல நிலைமையில வருவாரு. வாப்ப வந்து நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணவாங்க. வாப்ப போயிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் திண்டு குடிச்சு கொஞ்சம் ராகத்தை உட்கார்ந்துச்சுக்கு போறது. நீங்க எல்லாம் போயிட்டு மடியில இருங்க, உட்காருங்க, தலையை தடாவுங்க. உங்க எல்லா திறமையையும் வாப்ப வந்தோடனே காட்டவான. வாப்ப கொஞ்சம் ராகத்தை அழிக்க விடுங்க. அவர் கஷ்டப்பட்டுட்டு வாராரு. இன்னொரு பெண்மணி சொல்லி வைக்கிறா, வாப்ப வீட்டுக்கு வாரா. அது மாதிரி வாஷ் பண்ணினார், உட்கார்ந்தார், சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிய போல புள்ள வந்து மடியில உட்காருது. பக்கத்தில் இருக்கிற வாக பணத்தை நானுக்கா உடைச்சு புள்ளட வாயில உடைச்சிட்டு போடுறார். அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், இந்த வாப்பா மௌத்தாகினா இந்த மனைவியும் பிள்ளைகளும் கல்பால் அழுவார். இந்த வாப்பா மௌத்தாகினா இந்த மனைவியும் பிள்ளைகளும் கல்பால் அழுவார். மக்கள் வந்து கண்ணீரை தொடக்க அவரோட கல்வி சொல்லு 1000 பேர் துடைக்கிட்டு எந்த கணவன் சடாவுற மாதிரி வராது. என் உள்ளத்தில் எவ்வளோ கவலை இருந்தாலும் என் கணவத்தை நான் எவ்வளவு தான் கொட்டினாலும் அதை ஒரு வார்த்தையில் அப்படியே என் கண்ணீரை தொடச்சிடுவாரு. இந்த பாக்கியத்தை நான் கியாமத்து மட்டுக்கும் இழந்துட்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கண்ணீருக்கு ஈடு கிடையாது. இந்த கண்ணீரை தொடக்கிறதுக்கு உலகத்தில் எந்த அணுகுண்டும் கிடையாது. அல்லாஹ் தாலா அப்படியாப்பட்ட வாக்குவாங்க நம் அனைவருமே வாக்குவானா. அல்லாஹ் விளங்கி மௌத்து வரைக்கும் அவர் செய்து அவனை திருச்சியோட உலகத்துல வாழ்ந்து அவன் பொருந்தி கொண்ட நிலைமையில் அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. பாவங்களை மன்னிப்பாயாக, தவறுகளுக்கு தௌபாவை நசீபாக்குவாயாக, குற்றம் குறைகளை விட்டு மோரமாக்குவாயாக. எங்கள் அனைவர்களுடைய ஹலாலான ஆதத்துகளை நிறைவேற்றுவாயாக. எங்களை விடயத்தில் என்னென்ன குறைகளை நீ அறிஞ்சிருக்கிறோ அந்த குறைகளை பார்த்து சரி செஞ்சு தருவாயாக. ஈமான பலப்படுத்தியாங்களா, ஈமான பலப்படுத்தியாங்களா, உன்னோட கட்டளைகளை உள்ளத்தால பாதுகாக்க தோல்வி செய்யாங்களா, மூச்சு வரைக்கும் உனக்கு பயந்து உனக்கு அடிப்பணிஞ்சு வாழ்த்தால தோல்வி செய்யாங்களா, ஈமான பலக்கொண்டு உதவி செய்யாங்களா, இமானத்தை கொண்டு உதவி செய்யாங்களா, மாஜலாத்த சீராக்கியாங்களா, எங்களோட மனைவிக்கு நல்ல கணவனாக ஆக்கியாங்களா, எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல வாப்பாவாக ஆக்கியாங்களா, சமூகத்துக்கு நல்ல சமூக சிந்தனை உள்ளவர்களாக எங்களை கபூல் செய்யாங்களா, எங்களுக்கு கீழே தொழில் செய்தவர்களுக்கு சிறந்தவர்களாக எங்களை பெற்றுக்கொள்ள தோல்வி செய்யாங்களா, எங்களோட குடும்பங்கள்ல உதவியாளர்களாக ஒத்தாசை உடையவர்களாக எங்கள் அனைவர்களையும் நீ தேர்ந்தெடுச்சிடியாங்களா. மௌத்து வரைக்கும் உன்னை பொருத்தத்தோட வாழ்ந்து உன்னை பொருத்தத்தோட சந்திக்க தோல்வி செய்யாங்களா. இந்த ஊரை கபூல் செய்யாங்களா, இந்த ஊர மக்களை கபூல் செய்யாங்களா, இந்த மஸ்ஜிதை கபூல் செய்யாங்களா, இதை சூழ உள்ள கடைகளை வியாபார ஸ்தலங்களை கபூல் செய்யாங்களா. இங்கிருந்து யாரெல்லாம் எந்தெந்த வியாபாரத்துக்கு போனார்களோ, எங்கிருந்து நாட்டு மட்டத்தில் இந்த யாரெல்லாம் இங்க வியாபாரங்களுக்கு வரார்களோ இந்த மண்ணை பலப்படுத்தியாங்களா. அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் அவர்களுடைய ஹலாலான ரிஸ்குகளை அபிவிருத்திகளை உண்டாக்கியாங்களா. இறக்கமுள்ள ரப்பே,
ஹயாத்தோட இருக்கிற உம்மா வாப்பட வாழ்க்கையில பறக்க செய்யல்லா, ஹயாத்தோட இருக்கிற உம்மா வாப்பட வாழ்க்கையில பறக்க செய்யல்லா, உன்னை காட்டி தந்தவர்கள் அல்லா, கருவறையில் எதிர்த்தந்தவர்கள் அல்லா, அந்த சிறுவர்களுடைய ஆரோக்கியத்தில் அபிவிருத்தியை கொடியல்லா, யார் யாரெல்லாம் உங்களிடத்துல வந்து விட்டார்களோ அவர்களுடைய கபறுகளை பொருந்திக் கொடியல்லா, விமோசனம் கொடியல்லா, வெளிச்சம் கொடியல்லா, கியாமத்து வரைக்கும் சந்திரத்துக்கு தோதுவான நிலைமைகளை உண்டாக்கி கொடியல்லா, கடனாளிகளுடைய கடன்களை தீர்த்து வையல்லா, யாரெல்லாம் வைத்தியசாலைகளையோ அவர்களுக்கு ராகத்திலே கொடுப்பதை கொண்டு அந்த குடும்பங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடியல்லா, கடைசி அமல கடைசி நாள உன்னை சந்திக்கக்கூடிய நாளை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள தௌஃபீக் செய்யல்லா. யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வருவதற்கும் தேவையான சகல ஏற்பாடுகளையும் பரிபூர்ணமாக செய்து கொண்டிருக்கிறார்களா. வாஹிரு தஅவாஹும் வல்ஹம்துலில்லாஹ்.